நல்ல புதற்காடு. ஒரு சிவகாமிபுரம் தானே இது? சிவகாமிபுரங்கிற ஊர் பணக்குடிக்கு தெற்க உள்ள ஊர், லெப்பை குடியிருப்புக்கு மேற்க உள்ள ஊர். ஏறக்குறைய மலை அடிவாரம் வந்துட்டோம்ல. மலை அடிவாரம் தானே இது? மகேந்திரகிரி மலை அடிவாரம் உள்ள ஊர் இது. இங்கே வந்து மேற்க கிழக்க பாறையமைப்பு, அதனால் வடக்கு தெற்க இது முதல் ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே வடக்க டிரான்ஸ்மிட்டர் கருவி அங்கே இருக்குது. இது ரிசீவர் கருவி. 150 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. இங்கே பக்கத்தில் எதுவும் போர் போட்டிருக்கீங்களா? எவ்வளோ தூரம் தள்ளி இங்கிருந்து? ஆமாம். ஓகே ஓகே. அது எத்தனை அடி ஆழம் போட்டீங்க? ஆமாம், 100 அடிக்குள்ளே ஒருத்தர் ஊற்று வரும். வரவே மாட்டேங்குது. கீழே ஃபுல்லாக பாறை, ஃபுல்லாக பாறை. அது ஒரு 120 அடி போட்டோம். ஈர மண்ணு மாதிரி தான் வந்துச்சு. தண்ணியில் மாதிரி ரெண்டாவது வாசை போட்டு பார்த்தோம், கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்து. அது மாதிரி அந்த அவுட்ரு வைக்காமல் விட்டுட்டோம். சரி, அந்த கொஞ்சம் தண்ணி வந்தாலும் நீங்கள் பயன்படுத்திருக்கலாமே, ஏன் விட்டீங்க? ரொம்ப இல்லை, ரொம்ப இல்லையோ? ஆமாம், வேணா நம்ம வீட்டுக்கு தேவைக்காது. ஓ, அந்த மாதிரி இருக்கு. அந்த கணக்கில் தான் இருக்கு. நம்ம இங்கன்னா மரம் மட்டும் வைப்போம் பார்த்தீங்களா தோட்டத்துக்கு. இங்கே 15-18 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விவசாயிக்கு பார்க்க வந்தேன். அது ஏறக்குறைய மலை அடிவாரம், நல்லா விவசாயம் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு போர் கொடுத்தேன். அவருக்கு 100 அடியோ 120 அடியோ தண்ணி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். மலங்கரை பக்கத்துலையா? ஆமாம், அங்கே நல்ல தண்ணி. ஆமாம், மலங்கரை பக்கம். ஆமாம். ஓகே ஓகே. அங்கிட்டலாம் நல்லா தண்ணி இருக்கா? அங்கே பேரான இருக்கலாம் நல்ல தண்ணி. இங்கோடி தான் இந்த மலையில் விழுந்துக்கிட்டு கரும்பாறு விழுந்துட்டு இந்த 70 அடிக்கு 100 அடிக்குள்ள தண்ணி வரல, ஆறி வரல. இங்கே மேலூத்து 100 அடி எனக்கு முன்னாடி அதான் சொன்னோம். 15-18 120 அடியில் தண்ணி வந்த மாதிரி ஞாபகம். அதுக்கு பிறகு நான் இந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கேன். இது வேறு மெத்தடு, அன்னைக்கு பார்த்தது வேறு மெத்தடு. இது ஏறக்குறைய 150 மீட்ரு, ஒரு 500-550 அடி ஆழம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துரும். ஆமாம், ஆழம் 8 போர் தான் பார்த்துருக்கீங்களா? 8 போர் போட்டிருக்கீங்க? 8 இல்லை, ஒரு போரில் எங்கள் இஷ்டத்தில் போட்டோம். அதில் தான் இப்போ இந்த தென்னை மரங்கள் பாஞ்சிட்டு. ஏ அப்பா, எல்லாம் மேலே வந்த தண்ணி தான். அந்த மேலே வரலன்னா மாதிரி தண்ணியெல்லாம் மாதிரி புகையா தான். மொத்த ஆழம் எத்தனை அடி ஆழம் போட்டிருப்பீங்க? பூரா 300 அடி. 300 அடி தான் போட்டிருக்கீங்க. ஆமாம். சரி, அந்த மாதிரி இந்த லாஸ்ட்டில் 2 அந்த முதல்ல தண்ணி வரலன்னு 210 அடி அந்த மாதிரி போடலாம். கீழே 300 அடிக்கு கீழே பார்க்காண்டா. அப்படியா? சரி சரி. ஏன்னா அங்கே உள்ள கணக்கு அப்படி தான் இருக்குது. சரி, இது மட்டும் 500 அடி பார்க்க சொன்னார், பார்த்துட்ருக்கு. அடுத்த தடவைனா இங்கே குறைச்சிடணும். ஆமாம், 500 அடின்னு அது எனக்கு இங்கே உள்ள மெத்தட் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தானே இல்லை எல்லாருக்கும் அனுபவத்தில் அடுத்த ஆளுக்கு போடுறதுலையும் அப்படி தான். அவங்க மேக்ஸிமம் எத்தனை அடி ஆழம் போட்டிருப்பாங்க? மற்றவங்களும் இப்படி தான். எத்தனை அடி போட்டிருக்காங்க? இந்த 300 350 அவ்வளோதான் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கொஞ்சம் இதில் அனுபவப்பட்ட ஆள் அதுக்கு கீழே போட மாட்டாங்க. 500 அடிக்கு 600 அடிலாம் போட்டது இல்லைங்க. நான் அவரு போட்டிருக்காரு 500 அடி. தண்ணி இல்லையோ? தண்ணி இருந்து அதே தண்ணி வந்துட்டு. ஓகே ஓகே. நான் சொல்லுதம்ல 75 அடி 100 அடிக்குள்ள தண்ணி வரலன்னா மாதிரி அது வராது. இல்லை யாருக்கும், நமக்கு தண்ணி இல்லை, அடுத்த ஆளுக்கு. கொசு வித்தியாசமாக கிடைக்கி. இந்த குளக்கெல்லாம் அடைஞ்சி. அது என்ன கொசு? கொசு தான் அது. சாத்தாய்க்கும் பூரா ஊருக்குள்ள சாக்கடைன்னதோட கொசு வருது. இப்போ இது வடக்கு நோக்கி நம்ம 2வது ஸ்கேன் 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும். 150 மீட்டர் அளவு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இப்போது நீங்கள் ஆல்ரெடி இங்கிட்டு வாங்க, அங்கே ஒரு கிணறு கிடக்கு, அப்படி தானே? ஆமாம் சார். நம்ம இப்போ முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துல ஒரு கிணறு கிடக்கு, தண்ணி இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வந்துருக்கு. அதுக்கு நேராக போர் போட்டிருக்கீங்க, அதுவும் இப்போ ஃபெயிலியர் ஆகிருக்கு. நம்ம ரிப்போர்ட் படி மேற்கு கிழக்கு தான் ஜியாலஜிக்கல் அமைப்புப்படி மேற்கு கிழக்கு பாறை அமைப்பு. நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கிறது மேற்கு கிழக்கு உள்ள பாறை அமைப்பு தான். அது தண்ணி வராது அப்படின்னு தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. சரியா? எதையும் நம்ம விஞ்ஞான கண்ணோட்டத்தில் அப்ரோச் பண்ணால் நம்மளுடைய ஃபெயிலியருங்கிற பர்சன்டேஜ் கண்டிப்பாக நிச்சயம் குறையும். சரியா? மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? 6 போர் மேனுவலாக பார்த்து போட்டிருக்கீங்க, அப்படி தானே? 1 மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டிருக்கீங்க. விஞ்ஞான முறைப்படி பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்றைக்கி இந்த நிலத்தினுடைய தகுதி, அதாவது நிலத்தண்ணீர் வளம் என்ன இருக்குது இல்லைங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும். நமக்கு இன்னும் அங்கே இடம் இருக்கா? இன்னும் இந்த பக்கம் இருக்குது.
நீங்கள் நிற்கிறது அதோட எல்கை முடியுது, கொஞ்சம் தான் இருக்காது. கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்போ இந்த 2 ஸ்கேன்லேயே உங்களுக்கு இந்த இவ்வளோ ஏரியாவும் கவர் ஆகுது. ஆமாம். இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் விருப்பப்படியான இடத்துல மட்டும் ஸ்கேன் பண்ணும். ரெண்டாவது ஸ்கேனில் இந்த போர்வெல் இருக்குது. இந்த போர்வெல்லில் இருந்து இந்த அடையாளம் வச்சுருக்கோம். ஒரு 4 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே பாயிண்ட் அமைகிற மாதிரி காட்டுது. இந்த போர்வெல்லுடைய பாதிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா ஏறக்குறைய ஒரு 10 மீட்ரு டிஸ்டன்ஸுக்கு, படக்கத்தக்க டிஸ்டன்ஸுக்கு பாறை ஃப்ராக்சர் இருக்கிற மாதிரி காட்டுது. இந்த போர்வெல்லுடைய எஃபெக்டாக கூட இருக்கும். இது 5வது ஸ்கேன். வடக்கிருந்து தெற்கு நோக்கி 5வது ஸ்கேன். இங்கே 4வது ஸ்கேனோட அவங்க எல்கை கிழக்கு ஓரத்தில் முடிஞ்சது. அதில் ஒரு பாயிண்ட்டும் அடையாளம் வரல. ஏரியா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. இவங்க ஏற்கனவே கணக்கில்லாத போர் போட்டிருக்காங்க. அது எதுவும் உருப்படியாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஒரு 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. ரெண்டுமே மாய்ச்சர் அப்படிங்கிற கணக்கில் தான் வருது. இருக்கிறே மோசமான ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அது இதுக்கு நேரம் அந்த பார்த்தது. அதுக்கு பேரலெல்லாம் அவங்க பார்க்க விரும்புகிறாங்க. அதை பார்த்துட்ருக்கோம். இந்த 4வது ஸ்கேனுக்கு நேராக பேரலெல்லாம் மேற்க பார்த்தா 5வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் எதுவும் அமையலை. ஏரியா ரொம்ப ரொம்ப டஃப்பு. கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை லேசாவது ப்ளூ தெரியும். கொஞ்சமாவது ப்ளூ வர மாட்டேங்க. எத்தனை அடி டீப் டெப்த் காமிங்க? நம்ம 3000 அடி ஆழம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணலாம். அவர் 500 அடி ஆழம் வரைக்கும் பார்க்க சொல்லியிருக்காரு. 3000 அடி மேக்ஸிமம் பார்க்கலாம். இந்த 6வது ஸ்கேன் முடிஞ்சது. இதில் 19வது மீட்ரு அங்கே தெற்க வந்து டிரான்ஸ்போர்ட்டர் கருவி இருந்துச்சு. அங்கேருந்து 19வது மீட்டரில் ஒரு சுமாரான வாட்டர் பாடி. இந்த 6 ஸ்கேனில் இதுதான் பெஸ்ட்டு ரிப்போர்ட்டு. 60 மீட்டரில் இருந்து அதிகப்படி 100 மீட்ரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு வாட்டர் பாடி. இதில் புகை அடங்கிட்டினாலே இது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. கம்ப்ரஸருக்கு ஓடும். இது 7வது ஸ்கேன். அவங்க இடம் பார்த்தது ஃபுல்லாக அந்த தென்னந்தோப்பு அந்த ஏரியா. இது வீட்டுமனை ஏரியா. 7வது ஸ்கேன் நடக்கு. அங்கே 6 ஸ்கேன் பார்த்ததில் 6வது ஸ்கேன் தான் பெஸ்ட்டு. இது 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும். 150 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஏழாவது ஸ்கேன் அந்த வீட்டை ஒட்டி உள்ள இந்த புதர் காட்டுக்குள்ளே தான் பார்த்தோம். 7வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் காணப்பட்டிருக்கு. நம்ம டிரான்ஸ்மிட்டர் கருவி தெற்கு ஓரத்தில் இருந்துச்சு. டிரான்ஸ்மிட்டர் கருவிலேருந்து 6வது மீட்டரில் ஒரு பாயிண்ட். அது மேலேயும் கீழேயுமா ஒரு ஊற்று இருக்குது. அதே மாதிரி 31வது மீட்டரில் மேலேயும் கீழேயுமா ஒரு ஊற்று இருக்குது. 70 மீட்டர் டு 85 மீட்டருக்குள்ள ஒரு ஊற்று. அதுக்கு கீழே வந்து 100 டு 120 மீட்டருக்குள்ள ஒரு பிரேக். ஸோ 2 பாயிண்ட்லேயுமே மேலேயும் கீழேயுமாக 2 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட்லேயுமே 6வது மீட்டரில் அடையாளம், அதாவது தெற்கு ஓரத்தில் உள்ள அடையாளம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. 2வது பெஸ்ட்டு வந்து அந்த 31வது மீட்டர் அடையாளம். அங்கே 6வது ஸ்கேனில் உள்ள அந்த அடையாளம் தான் அது 3rd சாய்ஸ் தான். மொத்தம் 7 ஸ்கேன் முடிவில் 3 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. 14ஆம் தேதி ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் இந்த சிவகாமிபுரம். வேலை முடிஞ்சுது. 7 ஸ்கேன் முடிஞ்சுது. நேற்று வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அவங்க வீடியோ எடுக்க சொன்னாங்க. பட் அது அப்லோட் பண்ண வேண்டான்ட்டாங்க. அதனால் நான் அதை அப்லோட் பண்ணலை. அதுக்கு முந்தின நாள் 12ஆம் தேதி வந்து தென்காசி அருகே உள்ள ஒரு ஊருக்கு 2 ஸ்கேன் தான். அது ஒரு தொழில் நிறுவனம். அங்கே ஸ்கேன் பண்ணேன். அது ரிப்போர்ட்டு பீசிபிள் பாயிண்ட் இல்லைன்னா அவங்களும் இப்போ வீடியோ எடுக்க வேண்டாம், அப்லோட் பண்ண வேண்டான்ட்டாங்க. ஸோ 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஆய்வு பண்ணி அப்லோட் ஆகலை. இன்றைக்கி இந்த 7 ஸ்கேனுக்கு உள்ள சர்வே எல்லாமே அப்லோட் ஆகும். இவங்க ஏரியா ரொம்ப ரொம்ப டஃப்பு. முதல்ல 5 ஸ்கேன்லையுமே பாயிண்ட் அமையலை. 6வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது ஒரு ஈரம் கொஞ்சம் சகதி வந்தாலே அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. இதில் ஓரளவுக்கு தண்ணி ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பாயிண்ட்லேயும் ஒரு 1 இன்ச்சு டு 1.5 இன்ச்சு தண்ணியாவது இங்கே வர வாய்ப்பு இருக்குது. இது அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒன்றும் பாயிண்ட் அடையாளம் வைக்கலை.
இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது, பட் அது பொருள் கூட பரிந்துரை இல்லை. இது 3வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட், ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது, பரிந்துரை இல்லை. 4வது ஸ்கேனில் அடையாளமே வைக்கலை. 5வது ஸ்கேன்லேயும் அடையாளம் வைக்கலை. 6வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. 60 அடியிலேருந்து அதிகப்படி ஒரு 450 அடிக்குள்ளே. 7வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. ஸோ ரொம்பவும் கடினமான பாறைப்பகுதி, நிலத்தண்ணீர் வளம் மிகவும் குறைவான பகுதி. இந்த இடத்துலையும் 7 ஸ்கேன் பார்த்ததில் ஒரு 3 பாயிண்ட்டு அடையாளம் வந்திருக்கு. அதில் 7வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு.